தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் நாளையும் நாளை மறுநாளும் தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு குறையக்கூடும் எனவும் நீலகிரி மாவட்டத்திலும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளிலும் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவிலேயே இருக்கும் எனவும் அதிகாலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறியுள்ளது. புத்தாண்டு முதல் வைகை, பொதிகை, நெல்லை உள்ளிட்ட ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட உள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் காலை 10:20 மணிக்கு பதில் காலை 10:40 மணிக்கு புறப்படும் எனவும், வைகை எக்ஸ்பிரஸ் மதியம் 1:45 மணிக்கு பதில் மதியம் 1:15 மணிக்கும், நெல்லை செல்லும் வந்தே பாரத் ரயில் மதியம் 2:45 மணிக்கு பதில் மதியம் 3:05 மணிக்கு புறப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. அதேபோல சென்னை எழும்பூரிலிருந்து தூத்துக்குடிக்கு செல்லும் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு 7:30 மணிக்கு பதில் 7:15 மணிக்கே புறப்படும் எனவும், செங்கோட்டைக்கு செல்லும் பொதிகை எக்ஸ்பிரஸ் இரவு 8:10 மணிக்கு பதில் இரவு 7:35 மணிக்கும், நெல்லை எக்ஸ்பிரஸ் இரவு 8:40க்கு பதில் 8:50 மணிக்கும் புறப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து திருச்சி செல்லும் சோழன் எக்ஸ்பிரஸ் காலை 7:45 மணிக்கு பதில் காலை 8 மணிக்கு புறப்படும் என தெரிவித்துள்ள தென்னக ரயில்வே, ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இரவு 8:35 மணிக்கும், ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் மாலை 5:55 மணிக்கும் புறப்படும் என கூறியுள்ளது. அதேபோல சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து கோவை செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மதியம் 2:35 மணிக்கு பதில் 2:30 மணிக்கு புறப்படும் என அறிவித்துள்ளது. இந்த புதிய அட்டவணை வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. ஜனநாயகன் ஆடியோ வெளியீட்டுக்கு பிறகு சென்னை திரும்பிய விஜயை அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் நெருக்கி தள்ளியதால் தடுமாறி கீழே சரிந்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் ஜனநாயகன் படமே தனது கடைசி படம் என அறிவித்துள்ளார். இந்த நிலையில் மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்காக விஜய் அங்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பினார். கோலாலம்பூரிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்த விஜயை அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் சுற்றி சூழ்ந்து கொண்டனர். இதில் சற்றே தடுமாறி கீழே விழுந்த விஜயை அருகே நின்றவர்கள் தூக்கிவிட்டனர். முன்னதாக மலேசியாவிலும் ஏராளமான ரசிகர்கள் விஜயை சூழ்ந்து செல்ஃபி எடுத்தனர். பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க வரும் 31ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நிதி தரவுகளை முறைப்படுத்தும் விதமாக பான் எண்ணை ஆதாருடன் இணைப்பதை வருமான வரித்துறை கட்டாயமாக்கியுள்ளது. இதுவரை இணைக்காதவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் 1000 ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி தங்கள் பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுதான் கடைசி வாய்ப்பு என்றும், இணைக்க தவறினால் பான் எண் செல்லாது என அறிவிக்கப்படும் என்றும் வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. பான் எண் இல்லாவிட்டால் பணப்பரிவர்த்தனை உள்ளிட்ட வங்கி சேவைகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வங்கி கணக்கு தொடங்குதல், வருமான வரி தாக்கல், பங்குச்சந்தை பரிவர்த்தனை உள்ளிட்ட எந்த பணிகளும் மேற்கொள்ள முடியாது என்றும் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பான் அட்டை வாங்கியவர்கள் வரும் 31ஆம் தேதி வரை எவ்வித அபராதமும் இன்றி பான் எண்ணுடன் ஆதாரை இணைத்துக் கொள்ளலாம் என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவை ஒட்டி திருச்சி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் பகல் 10 9ஆம் நாள் உற்சவத்தை ஒட்டி நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இதன் ஒரு பகுதியாக பகல் 10 9ஆம் நாள் உற்சவத்தை ஒட்டி மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் நம்பெருமாள் முத்து திருநாரன் கொண்டை, முத்து அபயஹஸ்தம், கடியஸ்தம், முத்து அங்கி அணிந்து மூலஸ்தானத்திலிருந்து தங்கப்பல்லக்கில் எழுந்தருளி அர்ச்சுன மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி முழக்கத்துடன் நம்பெருமாளை தரிசனம் செய்தனர். இந்நிலையில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவிற்காக திருச்சி மாவட்டத்திற்கு வரும் செவ்வாய்க்கிழமை உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படை ஞாயிற்றுக்கிழமையன்று கைது செய்தது. இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 61 மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களின் 248 படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் கைது சம்பவங்கள் நிகழாமல் இருக்கவும் கைதான மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மண்டபம், கோயில்வாடி மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை நாள் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடங்கியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட தையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் 5% வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதிமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட இருப்பதையும் அவர் விமர்சித்தார். மக்களுடைய செல்வாக்கு திமுக இழந்து விட்டது. இளைஞருடைய செல்வாக்கு திமுக இழந்து விட்டது. வேறு வழி இல்லாம இன்றைய தினம் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தலில் 210 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றும் இபிஎஸ் கூறினார். இந்த பரப்புரையில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் 2026 வெற்றியை தொண்டர்களின் உற்சாகம் பறைசாற்றியதாக குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பண்டிகையன்று நடைபெறவிருந்த சிஏ தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை நாளில் சிஏ தேர்வுகளை இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அறிவித்திருந்தது. இதற்கு தமிழ்நாட்டு விண்ணப்பதாரர்கள் தரப்பிலிருந்து எதிர்ப்பு எழுந்த நிலையில் பொங்கல் பண்டிகையன்று நடைபெறும் சிஏ தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களான தயாநிதி மாறன், சு. வெங்கடேசன் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். இந்நிலையில் வரும் ஜனவரி 15ஆம் தேதி நடைபெறவிருந்த குரூப் 2 தாள் 5க்கான தேர்வு ஜனவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் அறிவித்துள்ளது. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மையங்களில் தேர்வு நடைபெறும் எனவும், தேதி மாற்றப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே வழங்கிய நுழைவுச்சீட்டு செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற தேர்வுகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை எனவும் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்வு தேதி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் அரசியல் தலைவர்கள், தேமுதிக தொண்டர்கள் என்று ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்தில் அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் கண்கலங்கினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தை அக்கட்சியினர் குரு பூஜையாக கடைபிடித்தனர். இதையொட்டி பிரேமலதா தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள மாநில தேர்தல் ஆணைய அலுவலகம் முன்பிருந்த விஜயகாந்த் நினைவிடம் வரை அமைதி பேரணி நடைபெற்றது. மௌன விரதத்தை முடித்துக் கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, மக்கள் மனதில் இருந்து விஜயகாந்த் நீங்கவில்லை என்று கூறினார். கேப்டன் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிச்சிருப்பார் என்பதற்கான அடையாளமாக தான் நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் வரல அப்படின்றதுனால மட்டும் நம்ம அவங்க மேலே தப்பாக எடுத்துக்க கூடாது. ஒரு சூழ்நிலை, அவங்க ஊரில் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு. தாவேக தலைவர் விஜய் நேரில் வரவில்லை என்றாலும் சமூக வலைதளம் மூலம் மரியாதை செலுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார்.
மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 2வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஏழை மக்கள் மீது பெரும் பரிவு கொண்டு அனைவருக்கும் உதவும் தன் உயர்ந்த உள்ளத்தால் தமிழ் மக்களின் அளவில்லாத அன்பை பெற்ற தனது அருமை நண்பர் விஜயகாந்தின் நற்பணிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு அமைச்சர்கள் ஏவாவேலு, மா. சுப்பிரமணியன் ஆகியோருடன் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவியும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை செலுத்தினர். விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அவரது ரசிகர்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி கொண்டு வந்து மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த விஜயகாந்தின் ரசிகர்கள் அவரது பாடலுக்கு நடனமாடி மரியாதை செலுத்தினர். பெண்கள் பலர் கண்ணீர் மல்க விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். காலை முதலே தேமுதிக தொண்டர்களும் ரசிகர்களும் நீண்ட வரிசையில் காத்திருந்து விஜயகாந்த் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க 4.5 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடத்தப்பட்டு கடந்த 19ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் உயிரிழந்தவர்கள், இடம் மாறியவர்கள் என ஏறத்தாழ 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதையடுத்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, முகவரி மாற்றம் உள்ளிட்டவற்றுக்காக மனு அளிக்க ஜனவரி 18ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பட்டியலில் பெயர் சேர்க்க ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் சனிக்கிழமை இரவு 8 மணி வரை 4,42,070 பேர் விண்ணப்பித்துள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். வெள்ளிக்கிழமை வரை 1,85,277 விண்ணப்பங்கள் மட்டுமே வந்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்கள் எளிதாக விண்ணப்பிக்க ஏதுவாக நேற்று முன்தினமும் தமிழ்நாட்டின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டதால் சனிக்கிழமை ஒரு நாளில் மட்டும் 2,56,793 பேர் பெயர் சேர்ப்புக்காக விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை பச்சையப்பன் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சியின் 3ஆம் நாளில் ராப் பாடகர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இயக்குநர் பாரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் 6ஆம் ஆண்டாக ஒருங்கிணைக்கப்பட்ட மார்கழி மக்கள் இசை நிகழ்ச்சி கடந்த 26ஆம் தேதியன்று தொடங்கியது. கடந்த 2 நாட்களாக நாட்டுப்புற பாடல்கள், பழங்குடி இசைக்கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. இந்நிலையில் 3ஆம் நாளில் இளம் ராப் கலைஞர்கள் அரசியல் சார்ந்த கருத்துக்களுடன் கூடிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பாரஞ்சித் 3ஆம் நாள் நிகழ்ச்சியை 20,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்ததாக கூறினார். நிச்சயமா நிறைய பேருக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் தர முடிஞ்சதானா நிச்சயமா இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய டைமும் இல்லை. வருஷம் மேக்ஸிமம் அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறோம். 2 நாட்களில் வந்து எவ்வளோ இசை பிரிவுகள் வந்து கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே கலந்துட்டு இருக்காங்க. அந்த இசை கலைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே கலந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ராஜாராணி ஆட்டக்கலை கலைஞரும் உப்பாரி பாடகருமான தர்மம்மாள் மற்றும் நாதஸ்வர கலைஞர் மூர்த்தி ஆகியோருக்கு மக்களிசை மாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS வாக்சீர் நீர்மூழ்கி கப்பலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். கோவா, ஜார்க்கண்ட், கர்நாடக மாநிலங்களுக்கு 4 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள திரௌபதி முர்மு கர்நாடகாவின் கார்வர் படைத்தளத்தில் முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வாக்சீர் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார்.
குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பின் முதல் முறையாக நீர்மூழ்கி கப்பலில் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிற்கு பின் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்ட இரண்டாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவருடன் வாக்சீர் நீர்மூழ்கி கப்பலில் சென்றனர். ப்ராஜெக்ட் 75 ஸ்கார்பியன் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட INS வாக்சீர் நீர்மூழ்கி கப்பல் கடந்த ஜனவரி மாதம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மொழியை நாடு முழுவதும் உள்ள இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்க தொடர் முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உறுதிப்பாட்டை மெய்யாக்கும் பயணத்தின் முக்கிய கட்டமாக 2026 விளங்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நடப்பாண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, ஆபரேஷன் சிந்தூர், இந்திய மகளிர் அணியின் வெற்றி, சுபான்ஷு சுக்லாவின் விண்வெளி பயணம் என பல்வேறு பெருமைகளை குறிப்பிட்டார். இதனிடையே தமிழ் மொழியின் சிறப்பு குறித்து பேசிய பிரதமர், உலகின் பழமையான மொழியான தமிழை நாடு முழுவதும் மட்டுமின்றி நாடு கடந்தும் இளைய தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்க தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். தமிழ் கற்போம் திட்டத்தின் கீழ் காசியில் பயிலும் மாணவி ஒருவர் தமிழில் பேசும் ஆடியோவையும் பகிர்ந்தார். நான் காஷி தமிழ் கற்கலாம் 4.0 लाख तमिल भाषा टिक्कावुम इल्लुवम करें. साथियों, तमिल भाषा दुनिया की सबसे प्राचीन भाषा है. तमिल साहित्य भी अत्यंत समृद्ध है. 2025 நாட்டு மக்களுக்கு பல்வேறு பெருமிதங்களை சேர்த்த ஆண்டு என குறிப்பிட்ட பிரதமர் மோடி, வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நமது உறுதிப்பாடு நிச்சயம் நிறைவேறும் என நம்பிக்கை தெரிவித்தார். போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தை நடத்தினார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர டிரம்ப் முயற்சித்து வருகிறார். இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வந்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை புளோரிடா எஸ்டேட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போரை நிறுத்துவதில் புதின் தீவிரமாக இல்லையா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். I can say that I believe Ukraine has made some very strong attacks also. Both want to see it end, and we're going to get it ended. முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய ட்ரம்ப், உரையாடல் பயனுள்ளதாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதை ஏதோ போர்க்களம் என எண்ணிவிட வேண்டாம். ஸ்பெயினில் நடைபெற்ற மாவு சண்டை திருவிழாவின் காட்சிகள்தான் இவை. மாவு சண்டை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஸ்பெயினில் நடைபெறும் பிரபலமான பாரம்பரியமான திருவிழாவாகும். அதன்படி அலிகாண்டே நகரில் நடைபெற்ற மாவு சண்டை திருவிழாவில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பங்கேற்றனர். ராணுவ வீரர்களை போன்று உடையணிந்த மக்கள் ஒருவர் மீது ஒருவர் மாவை பூசி எறிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் முட்டைகளால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனிடையே அவர்கள் மத்தாப்புகளையும் கொளுத்தி குதூகலித்தனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பாய்மர படகு போட்டியில் நடப்பு சாம்பியனை வீழ்த்தி மாஸ்டர் லா காமெண்ட்ரி குழு பட்டத்தை தட்டிச் சென்றது. புகழ்பெற்ற சிட்னி பாய்மர படகு போட்டிகள் 1945 ஆண்டு தொடங்கி ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அடுத்த நாள் தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் நடப்பாண்டிற்கான போட்டியில் சர்வதேச வீரர்கள் ஆர்வமாக பங்கெடுத்தனர். இருந்து 1170 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தஸ்மேனியா தீவின் ஹோபார்ட் வரை நடந்த பந்தயத்தில் நடப்பு சாம்பியன் லா கனெக்ட் ஆரம்பத்தில் முன்னிலை வகித்தது. மோசமான வானிலை காரணமாக லா கனெக்ட் குழு பின்தங்கிய நிலையில் மாஸ்டர் லா காமெண்ட்ரி குழு இலக்கை எட்டி பட்டத்தை தட்டிச் சென்றது. ஸ்கேலிவேக் இரண்டாவது இடத்தையும் அதைவிட 24 நிமிடங்கள் பின்தங்கி லா கனெக்ட் மூன்றாவது இடத்தையும் பிடித்தன.
கௌதம் கம்பீர் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து நீக்கப்படுவதாக வெளியான தகவலுக்கு இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI மறுப்பு தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி முழுமையாக இழந்த நிலையில் பயிற்சியாளர் கம்பீரை மாற்றிவிட்டு VVS லட்சுமணனை நியமிக்க BCCI திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியானது. அது வதந்தி என விளக்கம் அளித்துள்ள BCCI செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா அடிப்படை இல்லாத ஆதாரமற்ற செய்தி என்றும் கூறினார். மேலும் BCCI சார்பில் VVS லட்சுமணனை அணுகவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். இந்திய அணி T20 உலகக்கோப்பையை வென்ற நிலையில் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிலிருந்து ராகுல் டிராவிட் விலகினார். இதையடுத்து 2024 ஆண்டு ஜூலை மாதம் கம்பீர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். கம்பீரின் தலைமையில் உள்நாட்டில் நடைபெற்ற டெஸ்ட் தொடர்களில் இந்திய அணி தோல்வியடைந்த நிலையில் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன. கம்பீரின் பதவிக்காலம் 2027 ஆண்டு வரை உள்ளதால் அவர் தொடர்ந்து பயிற்சியாளராக நீடிப்பார் என்று BCCI வட்டாரங்கள் தெரிவித்தன. இன்றும் போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். ஊதிய முரண்பாடுகளை களைய வலியுறுத்தி சென்னையில் 3வது நாளாக போராட்டம் நடத்திய பதிவு மூப்பு இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009 ஆண்டுக்கு முன்பிலிருந்து பணியில் உள்ளவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. எனவே ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். வெள்ளிக்கிழமை பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தையும் சனிக்கிழமை சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தையும் முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். 3வது நாளான ஞாயிற்றுக்கிழமை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு தரோம்னு சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதி 311 கண்டிப்பா செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகளே முடிய போகுது. நாங்க வீதிக்கு நிக்கிறோம். எங்களுக்கு சம ஊதியத்தை கொடுங்க. 2009 மே 31ஆம் தேதி பணியில் சேர்ந்தோருக்கு அடிப்படை ஊதியமாக 8,370 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் மறுநாள் பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு 3,170 ரூபாய் குறைக்கப்பட்டது. இந்த பிரச்சனையை தீர்க்க கோரிய ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். அரையாண்டு விடுமுறை காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை மக்கள் குடும்பத்துடன் சுற்றி பார்த்தனர். மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்தும் சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். அதிக சுற்றுலா பயணிகளால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் பாறை உள்ளிட்ட இடங்களில் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருப்பரப்பு அருவியில் மிதமாக கொட்டும் நீரில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் குடும்பமாக வந்தோர் நீராடி மகிழ்ந்தனர். சீசன் முடிந்தும் குற்றால அருவிகளில் நீர் கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சபரிமலை ஐயப்ப பக்தர்களும் அருவியில் நீராடினர். குற்றாலம் மெயின் அருவியில் அருமையாக தண்ணி வருது. நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஊட்டி மாதிரி அருமையாக இருக்கு. பல்லவ மன்னர்கள் ஆண்ட மகாபலிபுரத்துக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் சென்றதால் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரம் மற்றும் கோவை ராமேஸ்வரம் இடையே இன்று முழுவதும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. விடுமுறை கால கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் 2 சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்தது. அதன்படி தாம்பரம் ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் சென்னை தாம்பரத்திலிருந்து இன்று இரவு 9 மணிக்கு புறப்படும் எனவும் நாளை காலை 6:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை வழியாக செல்லும் என கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் நாளை இரவு 9:15 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் காலை 9 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கோவை ராமேஸ்வரம் இடையேயான முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இன்று இரவு 7:15 மணிக்கு கோவையிலிருந்து புறப்படும் எனவும் நாளை அதிகாலை 3:30 மணிக்கு ராமேஸ்வரம் சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில் பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, திண்டுக்கல், மதுரை, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக செல்லும் என கூறப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து நாளை இரவு 10:15 மணிக்கு புறப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் மறுநாள் காலை 7:30 மணிக்கு கோவை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எருமைகளை போற்றி பாதுகாக்க உதகை மாவட்டத்தில் சுமார் 70 கிராம தோடர் இன மக்கள் ஒன்று கூடி கோயிலை வலம் வரும் நிகழ்வே இது. உதகையில் வாழும் தோடர் இன பழங்குடியின மக்களின் விவசாயத்திற்கு மூலாதாரமாக எருமைகள் விளங்குகின்றன. அவை தற்போது மெல்ல மெல்ல குறைந்து விட்டன. தாங்கள் புனிதமாக கருதும் எருமைகளின் அபிவிருத்திக்காக புத்தாண்டுக்கு சற்று முன்பாக மொட்வர்த் என்ற விழாவை கொண்டாடுகின்றனர். நடப்பாண்டும் கோலாகலமாக விழா நடந்தது. குலதெய்வ கோயிலான மூன்போ என்ற கூம்பு வடிவிலான தேக்கீஸ் அம்மன் கோயிலில் மண்டியிட்டு வணங்கினர்.
கோயிலில் பூஜைகள் முடிந்த பின்னர் எருமை பாலில் கடைந்த மோர் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பால் சாதம் வழங்கப்பட்டது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக பாரம்பரிய இளவட்ட கல்லை இளைஞர்கள் தூக்கி தங்கள் பலத்தை நிரூபிக்கின்றனர். எருமை பால் கறந்து அந்த நெய் எடுத்து விளக்கேற்றும் அந்த பாலானது தான் அந்த கோயில் பூசாரிகள் சாப்பிடுவாங்க. மோர் அந்த எருமையில விட்டா ரொம்ப கஷ்டம். அதுக்காக வந்துட்டு எருமை அடையக்கூடாது. சோம்பேறியாக இருப்பவர்களை எருமை என பெரியவர்கள் திட்ட கேட்டிருக்கிறோம். ஆனால் எருமைகளை கௌரவப்படுத்தும் ஒரு நிகழ்வு நடைபெறுவது வியப்பே. பல்லடத்தில் இன்று திமுக மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு நடைபெறுகிறது. திமுக மகளிரணி சார்பில் இன்று நடைபெறவுள்ள வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். திமுக மேற்கு மண்டல மகளிரணி சார்பாக கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் திமுக அமைப்பு ரீதியான 13 மாவட்டங்களை உள்ளடக்கிய 39 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து 1.5 லட்சம் பெண்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டை ஒட்டி 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் நிர்வாகிகளுக்கு மாவட்டம் வாரியாக தனித்தனி வண்ணங்களுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மாவட்டத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் அமர்வதற்கென்று தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இதை ஒழுங்குபடுத்துவதற்கு மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மாநாட்டு திடல் முழுவதும் திமுக ஆட்சியில் மகளிர் நலனை முன்னிறுத்தி செய்த சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை விளக்கும் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு தன்னார்வலர்கள் மூலம் நாப்கின் வழங்கவும் தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரையாற்ற உள்ள நிலையில் அவரை 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் மகளிர் குழுவினர் மாநாட்டு திடலுக்கு அழைத்து வருவார்கள் என கூறப்படுகிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் வரும் புதன்கிழமை சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி அமைக்கவும் தேர்தல் வியூகங்களை வகுக்கவும் அரசியல் கட்சிகள் முனைப்பாக செயல்பட்டு வருகின்றன. அதன்படி அண்மையில் தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது அதிமுக பாஜக கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இத்தகைய சூழலில் வரும் புதன்கிழமை சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 100 ஆண்டு கண்டுள்ள செட்டிநாடு கட்டடக்கலையின் அடையாளமாக திகழும் அரண்மனை வீட்டின் அழகிய காட்சிகள் தான் இவை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வேலங்குடியில் பெரியண்ணன் சுப்பையா ஆகிய சகோதரர்கள் இணைந்து 1 ஏக்கரில் கடந்த 1926ஆம் ஆண்டு பிரம்மாண்ட அரண்மனையை கட்டினர். மொத்தம் 30 அறைகளுடன் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனை 100 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் இந்த அரண்மனை வீட்டை கட்டிய பெரியண்ணன் சுப்பையா ஆகிய சகோதரர்களின் 6 தலைமுறைகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் விழா எடுத்து விமர்சையாக கொண்டாடினர். வேலங்குடியில சின்னாமெட்ல 100வது வருஷ ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறதுக்காக வெவ்வேறு ஊர்ல இருந்து வெவ்வேறு நாடுல இருந்து எல்லாரும் இங்க ஒண்ணா வந்திருக்கோம். எல்லாருமே எங்க குடும்பத்தாளுங்க தான். சில ஃபங்க்ஷன்ல எல்லாருமே வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு 6 தலைமுறையா இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு ஒண்ணு கூடி இருக்கோம். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பிறந்தநாள் கொண்டாடியது போல தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த வீட்டிற்கும் பிறந்தநாளை கொண்டாடியது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மரங்கிறலாம் காலி. ஐயோ பட்டாசு அடிக்குதுடா உள்ள. சென்னை அண்ணா நகரில் உள்ள குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட காட்சிகளை இவை. குடியிருப்புகள் நிறைந்த அண்ணா நகர் 1வது அவென்யூவில் பழைய பிளாஸ்டிக், இரும்பு உள்ளிட்டவற்றை சேமித்து வைக்கும் குடோன் உள்ளது. இங்கு திடீரென தீப்பற்றி எரிந்தது. மலமளவென பரவிய தீயால் குடோனின் பெரும்பாலான பகுதிகள் கொழுந்துவிட்டு எரிந்தன. இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு சென்ற 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் 4 மணி நேரத்துக்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தால் புகைமூட்டம் சூழ்ந்ததாலும் பெருமளவு பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்ததாலும் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதியடைந்தனர்.
முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தவேகவுடன் கூட்டணியில் இணைவார்கள் என தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் விஜயுடன் இணைவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொங்கலுக்கு பிறகல்ல, பொங்கலுக்கு முன்னாலே நடைபெறும். இதனிடையே திருச்சி எடுத்த முசிறியில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூட்டணி குறித்த முடிவை அவசரப்பட்டு எடுக்க முடியாது என கூறினார். கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சிகளும் கூட்டணிக்கு உருவாக்க விரும்புகின்ற கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அணுகி நாங்கள் அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை எங்களோடு பேசுவது உண்மை. ஆனால் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கல. மேலும் கூட்டணி விவகாரத்தில் தங்களுக்கு யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் பாமக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி தலைமையில் பாமக இருதரப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் இன்று கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக சேலம் வந்த ராமதாஸ் கூட்டணி குறித்து முடிவு செய்ய பொதுக்குழு தனக்கு அதிகாரம் வழங்கும் என்றார். கூட்டணி பற்றி முடிவு செய்ய எனக்கு அதிகாரம் பொதுக்குழு கொடுக்கும். எதிர்பாருங்கள். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி இன்றைய கூட்டத்தில் ராமதாஸ் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என கூறினார். இது தனித்து போட்டியிடும் காலமில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில கூட்டணி அமைத்தே போட்டியிடும். பேச்சுவார்த்தை நாங்களும் யாரிடமும் பேச ஆரம்பிக்கல. மற்ற கட்சிகள் இது வரைக்கும் பேச ஆரம்பிக்கல. கருத்து கேட்டிருக்காரு. அதுல என்ன வாய்ப்பு இருக்குது, எப்படி சூழ்நிலை இருக்குலாம் பார்த்து ஐயா நல்லபடியா. ராமதாசும் அன்புமணியும் ஒன்று சேர்ந்தால் கூட்டணி குறித்து பேசலாம் என சில கட்சிகள் காத்திருப்பதாகவும் ஜி.கே. மணி குறிப்பிட்டார். கோவையின் புதிய சுற்றுலா தலமாக செம்மொழி பூங்கா உருவெடுத்துள்ளது. செம்மொழி பூங்காவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டனர். புதிதாக திறக்கப்பட்டுள்ள கோவை செம்மொழி பூங்கா கோவை மக்களின் புதிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. விடுமுறை நாள் என்பதால் நேற்று குடும்பமாக மக்கள் வருகை தந்ததால் பூங்கா நிரம்பி வழிந்தது. ராட்டினம் உள்ளிட்டவற்றில் ஏறி குழந்தைகள் உள்ளிட்டோர் விளையாடி மகிழ்ந்தனர். இசைக்கப்பட்ட பாடல்களுக்கு உற்சாகமாக நடனமாடினர். வாகனங்கள் நிறுத்த போதிய இடவசதி இல்லாததால் சாலையோரம் மக்கள் தங்கள் வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நேற்று மட்டும் 30,000-க்கும் மேற்பட்டோர் வருகை தந்ததாக பூங்கா நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் அரசியல் இயக்கம் தொடங்கினால் சாதிக்கு எதிராக செயல்படுவேன் என இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 50 படைப்புகளின் வெற்றி நாயகன் என்ற தலைப்பில் இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய இயக்குனர் மாரி செல்வராஜ் சாதியை எதிர்த்தே மாரி செல்வராஜ் இறந்து போவான் என உருக்கமாக தெரிவித்தார். சினிமா பயணமா பண்றாங்க, உங்க ஆளு இல்ல ஓ ஊரை போடுறதுக்கு இல்ல ஓ சாதியை போடுறதுக்கு அப்படிங்கிறத நீங்க ஏற்படுத்தனா அது எனக்கு பெரிய அசட்டம், எனக்கு பெரிய அருகம். ஏன்னு கேட்டா சாதியின் பெயரை எடுத்துக்கொள்ளார்கள், சாதியின் பெயரை எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. சாதியின் பெயரால் தன்னை யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் மாரி செல்வராஜ் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் கடன் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக காங்கிரஸ் பிரமுகர் பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சித்திருந்த நிலையில் கடனை வளர்ச்சி விளைவுகளுடன் சேர்த்து பார்க்க வேண்டும் என்று எம்பி ஜோதிமணி பதிலளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி தமது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் அனைத்து மாநிலங்களையும் ஒப்பிடுகையில் தமிழ்நாடுதான் கடன் அதிகமாக வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நிலுவை கடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுகையில் அதிகமாக இருந்ததாகவும், ஆனால் தற்போது தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட 2 மடங்கு அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த பதிவிற்கு பதிலளித்துள்ள கட்சியைச் சேர்ந்த எம்பி ஜோதிமணி தமிழ்நாட்டின் கடன்கள் பள்ளிகள், மருத்துவமனைகள், பொது போக்குவரத்து, மின்திறன், சமூக பாதுகாப்பு, மனித மூலதனத்தை வலுப்படுத்தும் நீண்டகால உட்கட்டமைப்பு முதலீடுகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாடு மிக குறைவாகவே பெறுவதாகவும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அதிகம் பெறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். வளர்ச்சி விளைவுகள், வரி பங்களிப்பு, அதிகார பகிர்வு மற்றும் நிர்வாகத்தின் தரம் ஆகியவற்றுடன் கடனை பற்றி விவாதிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் எஸ்ஐஆர் மூலம் சுமார் 3 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பீகார் மாநிலத்தை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களின் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது.
அதன்படி 15,44,00,000 வாக்காளர்கள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் SIR கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களிடம் பெறும் பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்தன. இதையடுத்து வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இறந்தவர்கள், இரட்டை பதிவு கொண்டவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என சுமார் 2,89,00,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதிகபட்சமாக தலைநகர் லக்னோவில் 12 லட்சம் பேரும், பிரயாக்ராஜில் 11 லட்சம் பேரும், கான்பூரில் 9 லட்சம் பேரும் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளனர். ஆக்ரா மற்றும் காசியாபாத் தொகுதிகளில் சுமார் 8 லட்சம் பெயர்கள் நீக்க வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. ஜனவரி 30ஆம் தேதி வரை ஆட்சேபனை தெரிவிக்கலாம் எனவும், பிப்ரவரி 28ஆம் தேதி இறுதிப்பட்டியல் வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டின. குய்சோ மாகாணத்தில் உள்ள ஜூனி நகரில் நடன கலைஞர்கள் புத்தாண்டை வரவேற்று பாரம்பரிய உடையணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து பிரம்மாண்ட மேடையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகள் மக்களை பரவசப்படுத்தின. மேடையில் நடனமாடிய ரோபோ அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. வான வேடிக்கைகள், ஒளிரும் வண்ண விளக்குகள் என நகரமே விழாக்கோலம் பூண்டது. இலங்கைக்கு எதிரான 4வது T20 போட்டியிலும் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. இந்தியா வந்துள்ள இலங்கை அணி 5 T20 போட்டியில் விளையாடும் நிலையில் முதல் 3 போட்டிகளில் வென்று இந்தியா ஏற்கனவே தொடரை கைப்பற்றிவிட்டது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை பந்துவீச்சை தேர்வு செய்தது. இலங்கையின் பந்துவீச்சை இந்தியாவின் தொடக்க வீராங்கனைகள் ஷபாலி வர்மாவும் ஸ்மிருதி மந்தனாவும் துவம்சம் செய்தனர். இருவரும் இணைந்து முதல் விக்கெட்டுக்கு 162 ரன்களை குவித்த நிலையில் ஷபாலி வர்மா 46 பந்துகளில் 79 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். மற்றொரு முனையில் ஸ்மிருதி மந்தனா 48 பந்துகளில் 80 ரன்களை சேர்த்து விக்கெட்டை பறிகொடுத்தார். அடுத்து வந்த ரிச்சா கோஷும் 16 பந்துகளில் 40 ரன்கள் என அதிரடி காட்ட இந்திய அணி 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 221 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய இலங்கை 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 191 ரன்கள் மட்டுமே சேர்த்து 30 ரன்களில் தோல்வியடைந்தது. இரு அணிகளுக்கும் இடையேயான கடைசி போட்டி நாளை திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது.